பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திமுக, அதிமுக, தவேக கட்சி தலைவர்களாகிய திமுக கட்சித் தலைவரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கும், அதிமுக கட்சியின் மாநில தலைவர் அருமை அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தவேகவின் தலைவர் தம்பி நடிகர் விஜய் அவர்களுக்கும், ஏ.கே. ஸ்ரீனிவாச பெருமாள் தனியார் நிறுவன காவலாளி, தமிழ்நாடு கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் பகுதிகளில் வேலை பார்க்கிறேன். 53 வயது. என்னுடைய பணிவான வேண்டுகோள், தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை மறுபரிசீலனை செய்யுங்கள். அதிமுக அவர்களும் சரி, தவேக அவர்களும் சரி, இந்த விலையில்லாத கேஸ் சிலிண்டர் போன்றவைகள் குடும்பத்திற்கு 10,000 தருகிறேன் என்று எடப்பாடியார் அவர்கள் சொன்னது, இந்த விஜய் அவர்கள் சொன்ன தாய்மாமன் திட்டம் என்கிற தாலிக்கு தங்கம் 8 கிராம் 8 கேரட்டு 1 கிராம் 1 பவுன் தங்கம் போன்ற இலவசம் என்கிற திட்டங்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்யுமாறு வேண்டுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது. 1 லட்சம் கோடி வட்டி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல தான் திமுக தலைவர் அருமை அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் மகளிர் உரிமை தொகை என்ற 1000 ரூபாய், தவப்புதல்வன் திட்டம், இப்படி இந்த பெண்களுக்கு படிக்கும் பெண்களுக்கான இலவச திட்டம், இதையெல்லாம் நான் தவறாக சொல்லவில்லை, பாராட்டப்பட வேண்டியது தான். அதிலிருந்து மற்ற கட்சிக்காரர்களும் வருடம் அந்த இலவசம் இந்த இலவசம் என்று உயர்த்து கொண்டே செல்கிறார்கள். நமது நாட்டிலே குடிநீர் பிரச்சனையை முதலில் தீர்க்க வேண்டும். பருவநிலை மாற்றம் மிக மோசமாக உள்ளது. புவி வெப்பமயமாகுதல், அதை பற்றி அறிவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி நதிநீரை சாக்கடைக்காமல் கேரிப்பை குப்பை கூலங்களை எல்லாம் அகற்றுவதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். துப்புரவு தொழிலாளிகளை ஊக்குவிக்க வேண்டும். அடுத்து வேளாண்மை, உணவு சாப்பிடுவதற்கு முதலில் குடிநீர் அவசியம். அதனை நதிநீரை சாக்கடையாக்கக்கூடாது. இரண்டாவதாக உணவு வேளாண்மையை பெருக்க வேண்டும். குடிநீர் உணவு ஆனது சரி செய்து விட்ட பிறகு வாழ்க்கையிலே கல்வி, செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பார்கள். செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை என்பார்கள். கல்வி, அடுத்து மருத்துவம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆகவே மருத்துவத்துறைகளை மேம்பாடு செய்ய வேண்டும். அடுத்தது சுத்தம், சுகாதாரம், இருப்பிடம். மக்கள் இருப்பிட வசதி இல்லாமல் வாடகை வீடுகளிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் கொடுத்த முதல்வர்களுக்கு வாழ்த்துக்கள். அம்மா இல்லம் தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக